தலையில தொங்குனாலும் உங்களை மறுபடியும் வேலைக்கு வச்சுக்கிறதா இல்ல. டேய் எங்க போற? அப்புறம் என்னண்ணே தலையில தொங்க சொன்னா நான் என்ன வவ்வாலா? இந்த பொழப்புக்கு பேசாம 4 மாடு வாங்கி மேய்ச்சிட்டு போயிருவேனே. சரி போ. சரிண்ணே. அண்ணே ஒரு வார்த்தைக்கு சொன்னனே. அடி 10,000 ரூபாய் டிங்கரிங் வேலைக்கு ஆகுது. அது உனக்கு தெரியுமா? என்ன முதலாளி, யாராவது வேணும்னா பண்ணுவாங்க. 10,000 ரூபாய் பணத்தை நீ கொடுப்பியா? அதுல என்ன? எனக்கு டிரைவிங் விட்டா வேற வேலை தெரியாது முதலாளி. போய் கக்கு சொல்லு. வண்டி ஓட்டுறதுக்கு பதிலே நீ பண்ணலாம். இல்ல முதலாளி, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டு. ஏண்டா கூலி வாங்கிட்டு வேலை பார்த்தா உங்களுக்கு சூடு சொல்ற மாதிரி போயிரும். போடா முதலாளி. டேய் தம்பி. தம்பி மேல கைய வச்சே வெட்டிடுவேன். பணம் திமிரல பேசுறியா? உட்டான பாரு. ஏய் நீ செத்தா சொத்து பத்திரத்தை சேர்த்து அடிக்க மாட்டாங்க. ஒத்த காசு தான் நெத்தில. ஞாபகம் வச்சுக்க. முதலாளிட்ட போய் விடா. என்னடா முதலாளி, வேலையை பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம். அந்த புள்ள வந்துட்டு போனதுல இருந்து நீ மந்திரிச்சுட்ட கோழி மாதிரியே தெரியுற. உன் பொழப்பு இல்லாம என் பொழப்பையும்ல சேர்த்து கிடக்குற. ஆத்தாடி ஒழுங்கா ரிவர்ஸ் பார்க்க தெரியல, இதுல என்ன குத்தம் சொல்றியா? தருதரப்பல பேசுன கொன்னுடுவேன். என்னடா சத்தம்? ஒண்ணு இல்லண்ணே, ஜாஸ்தி பேசுனா ஒண்ணு போட்டேன். போடு போடு, ஜாஸ்தி பேச வாயிலே போடு. என்ன அண்ணன் தம்பி போடுறதுல தெரியறிய? ஒரு அப்பாவி நம்ம கை நீட்டி அடிச்சிட்டீல. இன்னையில இருந்து தனியா நான் போய் டக டக டகன்னு குதிரை வண்டி ஓட்ட போறியா? இருப்பா, எல்லா பிடிச்சியும் நீயே முடிக்கிற, என்னைய முடிக்க விடு. போடா போக்கத்தவன, பின்னால வராத. போ போ போ. ஹலோ பிரதர், இன்னமே என்ன வேற மாதிரி ஆங்கிலதான் பாப்பிய. இப்பவே இந்த பழனியை விட்டு கிளம்பி நான் முன்னேறி காட்டுறேன். இது செலன். என்ன ஓவரா பேசுற? என் வீட்டுக்காரரும் விவசாயினே. இப்ப சொன்னேன்னு வச்சுக்க, இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் நாளைக்கே விளைய வச்சு கொடுத்துருவாரு, தெரியுமா? ஒய்யால ஒரே நாள்லயா? அப்ப அந்த அதிசய விவசாயி பேர் என்னம்மா? பழனிவேலு. கொழுந்தனாரே, நீங்க எங்க கத்திரிக்காய் போட்டு போமா. உன் காய்கறி நீ அப்படி போடுங்க நீ. உங்க அண்ணன் என்ன கூட்டியார சொன்னாரா? அப்படியே சொல்லிட்டாலும் நான் அதுக்காக வரல. நீ சரி, பின்ன எதுக்கு? ஒண்ணு இல்ல, உங்களுக்கு அண்ணன் மேல ஒரு இது இருக்க மாதிரி எனக்கும் ஒரு பொண்ணு மேல ஒரு. யார் அந்த பொண்ணு? அவ மெட்ராஸ்ல இருக்கா. அவளை பார்க்கணும், பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன். இத பாரு, ஆசையா இருந்தா உங்க அண்ணாரு மாதிரி அமுக்கடியா இருக்க கூடாது. சட்டனை பார்த்து டக்குன்னு பேசி முடிச்சிடணும். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். நான் என்னப்பா பண்ணணும்? சூரிய உச்சிக்கு வந்துருச்சுனே. டேய் முனுசாமி, என்னனே கிளவி இன்னைக்கு பிரியாணி பண்ணிருக்கடா. அடடடடடடா, சூப்பர் பிரியாணிடா. இந்த மாதிரி பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்ல. சமைச்ச கைக்கு மோதிரம் போடணும்டா. கூட வாழ போறவளுக்கு ஒரு கொலுசு வாங்கி தர வக்கல்ல, சாவ போற கிழவிக்கு மோதிரம் போட போறாராம்ல. நீ நல்லா வாங்கி கட்டிக்க போற சொல்லிட்டேன். வாங்கி கட்டிக்க போறேனா? புடவை வாங்கி வச்சிருக்கேன் மச்சான். மச்சானா? மச்சான் சொன்ன பல்ல உடைச்சிருவேன். ஏன் எப்படி எரிஞ்சு விடுற? என் சாப்பாடு மட்டும் வேணும், நான் வேணாமா? உன் சாப்பாடு யார் சாப்பிட்டா? அன்னைக்கு நீ சாப்பிடல, இன்னைக்கு சாப்பிட்டல. என்னையா முடிக்கிற? இன்னைக்கு நீ சாப்பிட்ட பிரியாணி நான் செஞ்சதுதான். சூப்பரா இருக்குன்னு சொன்னல. தினைக்கும் விதவிதமா ஆக்கி போடுறியா? என்ன கட்டிக்கையா? ஆமாண்ணே, அண்ணிய கட்டிக்கண்ணே. நீதான் அன்னைக்கு நீ சொல்லி இவ்வளவு உஸ்மேத்தி விடுறியா? திரும்பி பராண்டமா. என்னடா தம்பி பாதி மீசையை காணோம்? மெட்ராஸ் போறப்ப கொஞ்சம் மாடர்னா இருக்கணும்னே. மெட்ராஸ் புரியா? அங்க ஒரு கொரியர் கம்பெனில டிரைவர் வேலைக்கு நம்ம சிதம்பரம் லெட்டர் தரனாரு. நல்லா இருக்கே. வேலை தேடி அவ்வளவு தூரம் போகணுமா? நான் அவனை அனுப்புவேன், அனுப்பாம இருப்பேன். நீ யாரு நடுவுல பேசுறது? அப்படி பாருங்க, ஒழுங்கா உள்ளூர்லயே வேலை தேடிக்க சொல்றதுதான் புத்திசாலித்தனம். வெளியூர்ல போய் வேலை செய்யறவங்க முட்டாளா? நீ என்ன டேய் தம்பி, நீ போய்ட்டு வா. இது உருப்படியான யோசனையா எனக்கு படல. ஏய், நீ யாருடி என்கிட்ட யோசனை சொல்றதுக்கு? நீ சொல்றதுக்காகவே அனுப்ப போறேன். தம்பி நீ போய்ட்டு வா, தைரியமா போய்ட்டு வா. போ, நான் பாத்துக்கிறேன். போ வரேனே. ஏய் தம்பி, பட்டணம் புது ஜனங்க, உன் கோவம் எல்லாம் பொட்டலம் கட்டி வச்சுட்டு பொறுப்பா நடந்துக்கப்பா. இந்த கை ஓங்குற வேலை எல்லாம் நம்ம ஊரோட விட்டு, புரிஞ்சுதா? புறப்படுறேனே, போயிட்டு என்ன பொங்குறீங்க? என்ன ரொம்ப பொங்குறீங்க? அழுவாச்சியா? சரியான ஒட்டுண்ணி. மெட்ராஸ் எப்ப போறீங்க? நாளைக்கு காலைல மெட்ராஸ்ல இருப்பேன். ஆட்டோண்ணே, சைதாப்பேட் போனோம். எவ்வளோண்ணே? 150 ரூபா ஆகும். ஓகேவா? என்ன 150 ரூபாவா? என்னண்ணா அநியாயமா சொல்றீங்க? அப்ப 4000 ரூபாய்க்கு போறியா? எதுக்கால பஸ் ஸ்டாப் இருக்கு தெரியுதா? தெரியுது. போய் நெல்லு, பஸ் வரும், ஏறி போ. தேங்க்ஸ்ண்ணே. டேய் எங்கடா காணோம்? ரெகுலரா இதே டைத்துக்கு தான் அவன் வசூலுக்கு வருவான். அதை பார்த்தானே ஸ்பாட் வச்சோம். கண்டிப்பா வந்துருவானே.
அண்ணே சைதாப்பேட்டை பஸ் எப்போ வரும்? இப்பதான் ஒரு பஸ் போச்சு, அடுத்த பஸ் கொஞ்ச நேரத்துல வரும். ஹலோ, இது சைதாப்பேட்டையா? கரெக்டான தகவல் தானே? சரி, நேரா வரேன். சார் 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 சைதாப்பேட்டைக்கா போறீங்க? ஆமா, ஏன்? இல்ல, நானும் அங்கதான் போனோம். ஆட்டோக்காரன் அநியாயமா கேக்குறான், பஸ் வர லேட் ஆகுது, என்ன கொஞ்சம் அங்க இறக்கி விட்டுறீங்களா? ஏய் போடா. உன் பேர் என்ன? வெற்றி. வெற்றி? வெற்றி ஆண்டா, வெற்றி நமக்கு தானே. எந்த ஊரு? பழனிக்கு பக்கத்துல கந்தம்பட்டிங்க. ஏரிக்கோ. மெட்ராஸ் ஊரு பெருக்கமா இருக்கும், மனுஷங்க மனசு இறுக்கமா இருக்கும்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. ஆனா நீங்க கேட்டதுமே ஏத்திட்டீங்களே சார், உங்களுக்கு பெரிய மனசு. இந்த ஊர்ல கெட்டவங்க ஜாஸ்தி, பார்த்து பழகுன்னு எங்க அண்ணன் சொல்லி அமிச்சாரு. ஆனா வந்ததுமே பாருங்க, உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனோட பழக்கம் கிடைச்சிருக்கு. செழிப்பாவும் தெரியுது, வறுமையாவும் தெரியுது. நீங்களாம் என்ன வேலை பாக்குறீங்க? போட்டு தள்ளுறதுதான் பொழப்பு. என்னங்க தமாஷ் பண்றீங்க? பஸ்ஸுக்காரு தான் ரோட்ல மக்காராவும் தள்ளுவாங்க, போட்டை எப்படி தள்ளுறது? என்ன படிச்சிருக்க தம்பி? 7th. எங்க அண்ணன் என்ன விட ஜாஸ்தி 8th. அவரை மாதிரி விவசாயம் பண்ண முடியாது, என்ன மாதிரி வண்டி ஓட்ட முடியாது. நீ இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. சைதாப்பேட்டை வந்துருச்சா? வரேன் சார். அண்ணே வந்துட்டானே. இவன் தான் நான் பார்த்தது. ஆமா சார். உன் பேர் என்ன? வெற்றிவேல் சார். எசக்கி சுட்டதை பாத்தியா நீ? எசக்கி யார் சார்? இவன் தான் எசக்கி. இவரு தான் எசக்கியா சார்? இவர் வண்டியில தான் என்னை ஏத்திட்டு வந்து சைதாப்பேட்டில் இறக்கி விட்டார் சார். இசக்கி சுட்டதையும் ஒருத்தன் செத்து விழுந்ததையும் நீ பாத்தியா இல்லையா? துப்பாக்கி சத்தம் கேட்டு நான் திரும்பி பார்த்தேன், ஒருத்தன் செத்து கிடந்தான். மற்றபடி யார் சுட்டான்னு நான் பார்க்கல சார். இசைக்கு உன்னை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு இல்லையா? ஆமா சார். சரி, நீ போகலாம். வரேன் சார். ஹலோ. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள், நெஞ்சுக்குள் நுழைந்தாள், மூச்சினில் நிறைந்தாள், என் முகவரி மாற்றி வைத்தாள். தேவதை 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 தேவதை, அவள் ஒரு தேவதை 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 தேவதை. விமலஹாசன் எங்க? கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. 8ல் 5 எண் கழியும் என்றும் 5ல் 8 எண் கழியாது. அஷ்ட அக்ஷரம் ஏற்கும் நெஞ்சு பஞ்ச அக்ஷரம் பார்க்காது. நமோ நாராயணாய. என்ன அவதாரம்? இந்த அவதாரத்தை பற்றி கூற வேண்டும் என்றால் பல நூற்றாண்டு காலம் பின்னோக்கி செல்ல வேண்டி இருக்கும். ஓம் நமோ நாராயண. என்ன பண்ற? அடியேன் ராமானுஜதாசன் அவதாரத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வெயிட்டான சிலையை தூக்க வேண்டும். எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன், கமலஹாசன் கெட்ட போட்டு சினிமா டயலாக் பேசி ஆபீஸ்க்குள்ள சுத்தாதேன்னு. இப்போ என்ன பண்ணுன்றீங்க மேடம்? போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு வா. ஓகேவா மேடம்? ஓகே. நம்ம ஆபீஸ்க்கு புதுசா ஒரு டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அந்த பையன் பேரு வெற்றிங்க. வாவ், இவ்ளோ ஷார்ப்பா இருக்கே. ஐ லைக் தி ஸ்பிரிட். குளிச்சமா? ஏன் இங்கிலீஷ் மறந்துரும். ஓகே விமல், இந்த பையனை கூட்டி போய் நம்ம ஆபீஸ் எல்லாம் சுத்தி காட்டு. முக்கியமா ஏ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு சொல்லி வை. ஓகே மேடம். பாப்பா. விமல், நீ கெட்டப் மாத்தினா கமல் மாதிரி தான் இருக்க. சொல்லத்தான் நினைக்கிறேன். இதெல்லாம் புது ஸ்டாக்கு, இதெல்லாம் பழைய ஸ்டாக்கு. நான் டப்பா சொன்ன ரொம்ப செலுத்துக்காத. அதெல்லாம் அப்படிதான் ஓவரா பண்ணிக்க வா. இதெல்லாம் ஏற்றுமதி, அதெல்லாம் இறக்குமதி. வேற எதனா டவுட் இருக்கா? ஆமா சார். உங்க நெசப்பேரே விமலஹாசன் தானே? டேய், இதான் டவுட்டா? அதை ஏன்டா கேக்குற? கமலஹாசன் மாதிரி நடிகன்னு ஆசைப்பட்டு வந்து ஏன் கரகம் விமலஹாசனா மாறி இங்க வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற. என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டீங்களா? யார் சார் இவரு? இவரை தெரியல? இவர் தான் ராகுல் காந்தி. பிரச்சாரத்துக்கு வந்தாரு, அப்படியே இங்க ஸ்டே பண்ணிட்டாரு.
வணக்கம் சார். ஒரு சின்ன கெல்ப் அந்த 10 பொண்ணு ஸ்பானர் கொடுங்க. நேத்து தான் 8-9 வாங்கிட்டு போனா. டேய் கருப்பு. ஆத்தாடி. டேய் இன்னும் அடிச்சத மறக்கலையாடா? பழச அவள சீக்கிரம் மறக்க முடியாது. சொல்லுங்க சார். என்ன நீ கேள்வி கேட்டா எனக்கு பதில் சொல்றான். எல்லாம் ஒரே ஊருக்காரங்க தான். ஒரு சின்ன பிரச்சனை. லேசா தட்டினதுல 2 கடாப்பல் விழுந்துருச்சு. அதுக்கு போய் முறுக்கிட்டு திரியறான். சார் சேர்த்து வைங்க சார். ஆமா அவர் தாலிபான் தளபதி, நீ பாகிஸ்தான் அதிபர். சேர்த்து வைக்க நான் ஐநா சபை லீடர். போங்கடா டேய். இதவர் ஒரே ஊருக்காரனுங்க. நீ 3 சக்கரம் ஓட்டுறான், 4 சக்கரம் ஓட்டுறான். ஒன்னா சேர்ந்து 7 சக்கரம் ஆகுங்கடா. சார் நீங்க சொல்றதுனால நான் சேர்ந்துக்கிறேன் சார். இந்தா சேர்ந்து தொலைங்க. போ போ எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? எப்ப வந்த? காந்தால வந்தேன்டா. ஆமா கருப்பு எங்க தங்கி இருக்க? அது தாஜ் ஹோட்டல்ல சூட் ரூம் போட்டு தங்கி இருக்காரு. சார் தாயப்புலகாரங்கள்ட்ட அப்படினா நக்கலா பேசாதீங்க சார். டேய் வேற ஒண்ணும் இல்ல வெற்றி. இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க மேல மாடியில தங்கி இருக்காங்க. அங்கதான் நானும் தங்கி இருக்கேன். சாப்பாடுலாம் எங்க? பின்னால மெஸ் இருக்குல்ல. ஆமா நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா? இல்லடா. நான் போய் ஏற்பாடு பண்றேன், நீ வந்துரு. சரி வந்துறேன். வேலை முடிஞ்சிருச்சு. போய் சீரியல் பாரு. சைவமா கறி சாப்பாடா? டேய் என்ன தலை தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க? கறி சோறா வெறும் சோறான்னு கேக்குற? வேலை என்னன்னு நீ கேட்கவே மாட்டியா? வேலை என்ன சார்? டீசல் திருடணும், வண்டி ஆத்துல கழுவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணணும்னு சொல்லி மீட்டர் போடணும், ஸ்டெப்னி திருடி வைக்கணும். இதெல்லாம் பண்ணணும். திருடுறதா? திருடுறதெல்லாம் ஒரு பொழப்பா சார்? சார் நான் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்தா வரல. இத வேற யார்ட்ட போய் வச்சுங்க. ஏன் தம் கட்டுற? சொல்ற இருக்கு. ரிலாக்ஸ். போ. பின்னாடி 6000 போட்டு வண்டி இருக்கும். 6 அமர உட்காந்து தொட. போ. டென்ஷன் ஆகாத. திருட மட்டும் சொல்லாதீங்க. அண்ணே இன்னும் அந்த எதிர்பார்த்து வரலையாண்ணே? ஏய் இது 7வது வாய்தா. என்ன விளையாடுறீங்களா? ஏன்டா இப்படி இழுத்தடிக்கிறீங்க? இது பாரு போய் அவன் லாரி கிட்ட சொல்லு. இப்போ வரலன்னா எப்பவும் வர முடியாதபடி ஆயிடும்னு. என்ன மேல பார் கவுன்சில் இருக்காரா பாரு. ஹலோ ஏசி சார், என்ன கண்டுக்காம போறீங்க? வாங்க டீ சாப்பிடுறீங்களா? ஏலக்காய் போட்டு சூப்பரா இருக்கு. சைதாபேட் கேஸ்ல அந்த பையனை பிடிச்சி சாட்சி சொல்ல வைக்கிற தலைகள் நின்னாலும் ஆளு பல்ட்டி அடிச்சிட்டான். நாம அவன் கிராமத்துக்காரன். நீ சுட்டதை பார்த்திருந்தா நிச்சயமா சொல்லியிருப்பான். ஒருவேளை அவன் சாட்சி சொல்ல துணிஞ்சாலும் சொல்ல இங்க தானே வரணும். இங்க பாத்துப்போம்ல. உன்ன மாதிரி ஆளுங்களை சட்டம் தண்டிக்கலனாலும் கடவுள் தண்டிப்பாரு. ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து பாப்போம் கடவுள் யாரை எந்த ரூபத்துல அனுப்புவாருன்னு. வாங்கடா. காக்கி யூனிஃபார்ம் போட்டு வராத கடவுள் கலர் யூனிஃபார்ம்ல ஏதாவது வந்துருக்கிற போறாரு. ஹலோ நான் வெற்றி பேசுறேனே. என்ன தம்பி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனே. நீ எப்படி இருக்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ நல்லா இருக்கியா? வேலைக்கு சாப்பிடுறியா? சேர்ந்திருக்க வேலை உனக்கு பிடிச்சிருக்கா? எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்குனே. அப்புறம் என்ன இங்க விமலஹாசன் ஒரு ஃப்ரெண்ட். கமலஹாசன் உனக்கு ஃப்ரெண்டா? ஐயா கமலஹாசன் இல்லனே. கமலஹாசன் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு வீணா போன விமலஹாசன். நல்ல இன்ட்ரோடக்ஷன். நான் சொன்ன மாதிரி எந்த வம்புக்கு போகாம சூதனமா இருக்கணும். அண்ணா நம்ம கருப்பு கூட இங்க தானே இருக்கா? கலெக்டர். ரொம்ப நல்லது. சரி சரி. ஹலோ 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 அண்ணா. ஹலோ அண்ணா. சார் எங்க அண்ணன் பேசுறது கேட்க மாட்டேங்குது சார். பேலன்ஸ் தீந்துருச்சுன்னா அம்பானியே பேசினாலும் ரிலையன்ஸ்ல கேட்காது. டெய்லி இப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க சம்பளம் எப்படி சார் கட்டுப்படி ஆகும்? என்னது டெய்லி வாங்கி தருவனா? டேய் வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் மட்டும் தான் நான் வாங்கி தருவேன். அதுக்கப்புறம் டெய்லி நீங்க தான் எனக்கு வாங்கி தரணும். ஆமா சட்டை என்ன வயசுக்கு வந்திருக்கா? 2 பக்கம் மஞ்சள் பூசி வச்சிருக்க சார். புது சட்டை சார். ஏண்டா புது சட்டையில மஞ்சள் தடவர பழக்கத்தை நீங்க இன்னும் விடவே இல்லையா? இதனால தாண்டா உங்களை எல்லாரும் மஞ்சா மாக்கான்றாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது. என்ன அண்ணான்ற? யாரா அவங்க அண்ணன்? வெற்றி உள்ள இருக்கிறவங்க அண்ணனை சார்ட்ட காட்டு. இன்னதே அவங்க அண்ணன் உள்ள இருக்காரா? பாட்டில உள்ள விட. சார் இங்க இருக்கார் சார். இந்தாங்க பாருங்க. அப்படிதான் நல்லா தட்டி கீழே ஊத்து. சாரி சார். இது உங்க பெரிய அண்ணன், இது உங்க சின்ன அண்ணன். அது வெற்றி தான் சார். சார் சென்னைக்கு வரதுக்காக மீசையை குறைச்சிட்டேன் சார். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஆமா சிட்டிக்கு நீ வந்து எதுவும் டெவலப் பண்ணலையா? ஏன் பண்ணிருக்கேன் சார். என்ன டெவலப் பண்ண? முதல்ல டவுசர் போட மாட்டேன், இப்ப போட்டிருக்கேன் சார். முறா 2 பேரும் கையில குச்சி வச்சிருக்கீங்க. ஊர்ல ஆடு மேய்ச்சிங்களா? என்னது ஆடு மேய்க்கிறீங்களா? வெற்றி இந்த சிலம்பெடுத்து கொஞ்சம் சிலம்பி விடு. குடிக்கிறதுக்கு கூட குட்டிக்காரன் அடிக்க வைக்கிறானே. ஓடுங்கடா. இங்க என்ன சார் ரெஸ்ட் எடுக்கிறீங்க? ஏய் நானடா இங்க ரெஸ்ட் எடுக்க வந்தேன். எதுக்கு சார்? சார்னு சொல்லி கரும்பு சார் மாதிரி தான் நீ தான்டா சொருகி விட்ட. சரக்கு வேணுமா? அது எப்படா உன் சரகு மட்டும் கொட்டாம மத்த எல்லா சரகையும் தட்டி விட்டுருக்க? ஒரு நிமிஷம் சார். இப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிக்கிறியா? அப்ப குடிக்காம தான் இந்த சரகு சரகுயா? டேய் என்னடா இது பழைய பல்லவன் பஸ் கீர். இவனே மாப்பா யூஸ் பண்ணிக்க வேண்டியது.
ஏதாச்சும் ஆர்டிஸ்ட் இருந்தா ப்ளூடூத்ல அனுப்ப. சார் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். சார் அது வெற்றியோடைய செல்லு இல்ல சார், ஒரு பொண்ணுகிட்ட ஆட்டையை போட்டது. என்னது பொண்ணுகிட்ட ஆட்டையை போட்டான போனை? ஆமாம் சார், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் சார். இந்த பொண்ணோட அட்ரஸ் என்கிட்ட இருக்கு சார். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் தான் சார் எப்படி ஹெல்ப் பண்ணணும். இதுக்காகவா எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டு வச்சிருக்காங்க? சேச்சே, இந்திய ஜனாதிபதி ஆவரத்தில் ஒன்று பெத்து போட்டிருக்காங்க. காரி மூஞ்சிலே தூப்பிட மூடிட்டு போடுறா. யூத் பேசிட்டு இருக்கோம்ல, நீங்க அவளையே நினைச்சு உருகிட்டு இருக்கிற. அவ இப்போ எங்க எப்படி இருக்காளோ